இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மன்னியுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அதாவது எவ்வளவு தூரம் ஒருவரை நாங்கள் மன்னிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் மன்னிக்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரே நாளில் 7 தரம் அவன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பானாக இருந்தால் நீ அவனுக்கு மன்னிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்துல சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. நாங்கள் சகிப்புத்தன்மையை இல்லாமல் பொறுமையை இழக்கிறோமாக இருந்தால் நாங்கள் கோபத்தில் விழுந்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் சகிப்புத்தன்மை இருந்தால் மாத்திரம்தான் எங்களால் மன்னிக்க முடியும். இந்த இடத்துல ஒரே நாளில் 7 தடவை எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அதை சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மனப்பக்குவம் இருந்தால் மாத்திரம்தான் 7 தடவையும் அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்களால் மன்னிக்க முடியும். கோபத்தை வெளிப்படுத்துவது இலகு, ஆனால் அந்த கோபத்தை எங்களுக்குள்ளே அடக்கி கொள்வது கடினம். அந்த கடினமான காரியத்தை தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையில் கோபத்தை வெளிக்காட்டுவதை பார்க்கிலும் மன்னிப்பதற்குத்தான் மன வலிமை அதிகமாக தேவைப்படுகிறது. கோபம் எங்களுடைய பலவீனத்தை காண்பிக்கிறது, ஆனால் மன்னிக்கிறது எங்களுடைய பலமாய் இருக்கிறது. ஆகையால ஒரு நாளில் 7 தடவை எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தடவையும் ஒருவர் மன்னிப்பு கேட்பாராக இருந்தால் அந்த 7 தடவையும் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் குற்றம் செய்தாலும் மற்றவர்களிடத்தில் எங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி மன்னித்து மறக்கிறது தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். Have a nice day.